நாம் வழிபடும் ஒரு கடவுள் கிறித்துவம் ஒவ்வொரு வருடமும் உயிர்த்தெழுந்த திருநாள் மற்றும் பெந்தேகுஸ்து திருநாள் திருச்சபை நாட்காட்டியில் தொடர்ந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து திருத்திவ ஞாயிறும் வருகிறது. இவற்றை நாம் நம் திருச்சபையில் அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம். ஆனால் திருத்துவம் என்ற சொல் திருமறையில் எங்கும் காணப்படவில்லை. ஆனால் திருத்துவ கோட்பாட்டின்படி தனித்தன்மைகளை திருமறையில் காணலாம். கடவுள் மூன்றில் ஒன்றாகவும் ஒன்றில் மூன்றாகவும் காணப்படுகிறார். திரித்துவத்தில் உள்ள பிதா, குமாரன், பசுத்த ஆவி என்பது ஒரு பொருளாகவும் நிலையுடையதாகவும் உள்ளது. இங்கு நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமெனில், ஒரே கடவுள்தான், ஆனால் மூன்று நிலைகளில் வெளிப்பட்டு செயல்படுகிறார் என்பதாகும். இந்த புரிதலை இஸ்ரேலர் தங்களது விடுதலை பயணத்தில் புரிந்து கொண்டனர். கடவுள் மீட்பர் என்ற உறுதிப்பாட்டையும் பெற்றனர். பகிரும் தந்தை. தந்தையாகிய கடவுள் உலகின் படைப்பை குறித்து பார்த்தார். தன் படைப்புகள் இப்படி மாறிவிட்டது என வேதனைப்பட்டார். தந்தையாகிய இறைவன் தான் படைத்த உலகில் சாத்தானின் கீழ்ப்படியாமை என்ற செயல்பாட்டினால் பாவம் வந்தது. மனிதம் தூண்டப்பட்டது. தூண்டுதலை மனிதம் ஏற்றதால் இன்றும் செயல்பட்டு பாவக்குழியில் விழுந்தது. படைப்பின் சாயல் மறைந்துவிட்டது. படைப்பின் சாயல் திரும்பப் பெறுவதற்கு நமக்கு தந்தையாகிய கடவுள் தனது குமாரனை அனுப்பினார். இது மிகவும் சிறப்பு செயலாகும். இங்கு தந்தையாகிய கடவுள் தன்னை ஒரு சமூக கடவுள் என வெளிப்படுத்துகின்றார். சமூகத்தில் நாம் உறவு கொள்ள வேண்டும். அதில் இறைவனை உயர்த்த வேண்டும். யோவான் 17:9 இயேசு இறைவேண்டல் செய்யும் போது, நீர் எனக்கு தந்தது என்று கூறுகிறார். இந்த உறவை தந்தையே உருவாக்கினார் என்பதே சிறப்பு. அன்று இஸ்ரவேலில் வழிநடத்திய கடவுள் இன்று நம்மையும் வழிநடத்துகிறார். தந்தையாகிய இறைவன் இஸ்ரவேலை விடுதலை வாழ்க்கைக்கு வழிநடத்தினார். அதனைத் தொடர்ந்து அகில உலகில் தனது மீட்பின் திட்டத்தில் ஈடுபடுத்தினார். விடுதலை பயணம் 3:14 நான் நானே, அதாவது இருக்கின்றவராகவே இருக்கின்றவர் நாமே என்றார். மீட்பின் திட்டத்தில் மகனை பகிர்கின்றார் தந்தை. மகனின் பகிர்வு. திருத்துவ கோட்பாட்டில் அடுத்து மகனின் பகிர்வை பார்க்க முடிகிறது. இதன் அர்த்தம் என்னவெனில், மனிதத்தை மீட்பின் பாதையில் வழிநடத்தி மீட்பராக தன்னைத்தானே அர்ப்பணித்தார் மகன் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாகும். யோவான் 3:16 தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர் மூலமாக நாம் மீட்படைகிறோம். இதனை திருத்தூதர் பணியில் அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. லூக்கா 19:10 இழந்து போனதை கண்டுபிடிக்கவே பாலகன் இயேசு வந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தையின் சித்தத்தை மண்ணில் நிறைவேற்ற மண்ணின் மைந்தராக இயேசு வருகை புரிந்தார். அது இந்த கோட்பாட்டில் உறுதிப்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும். அங்கு தந்தை அழைப்பை ஏற்று மகன் அர்ப்பணித்து இவ்வுலகிற்கு வருகை புரிந்துள்ளார். அதனை நாம் கோட்பாட்டில் முக்கியப்படுத்துகிறோம். ஆவியானவரின் பகிர்வு. நமது ஆண்டவர் இயேசு தனது சீடர்களுக்கு அன்பு கட்டளை கொடுத்துள்ளார். அதாவது, நீங்கள் உலகமெங்கும் சென்று அனைவரும் இயேசுவை அறியும்படி செய்யுங்கள் என கட்டளை கொடுத்துள்ளார். அதாவது இயேசுவின் மீட்பின் திட்டத்தில் கொண்டு வர அழைக்கிறார். யோவான் 14 ஆவியானவரை குறித்து நமது ஆண்டவர் இயேசு அதிகமான உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்கிறார். அங்கு அவர் சொல்லும் உண்மை யாதெனில், நான் சென்றாலும் உங்களை வழிநடத்த ஆவியானவரின் துணை அருளப்பட்டுள்ளது என்கிறார். பொதுவான அறிவு கொண்டே மூவுரிமை கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன், அவனுள் இருக்கும் சரீரம், ஆத்துமா, ஆவி ஒன்றில் மூன்று, மூன்றில் ஒன்று. சூரியன், அதில் நாம் உணர்வது மூன்று. சூடான கதிர்கள், வெளிச்சத்தின் கதிர்கள், வேதியியல் கதிர்கள் ஒன்றில் மூன்று, மூன்றில் ஒன்று. இன்று திருச்சபையிலேயும் தனிப்பட்ட மக்கள் வாழ்விலேயும் சமுதாயத்திலேயும் ஐக்கிய உறவை ஏற்படுத்த விரும்புகிறார். யோவான் 17:23 ஐக்கியம் முழுமை பெற நம்பிக்கையோடு வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.